ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீடென்ஷன் பாலிசியில் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு 2 ஃபாரின் பிளேயர்ஸை ரீடைன் பண்ணுவாங்க. அதர்ஸ் ஆர்டிஎம்ல கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்று பதிரானா, அவரை விட்டுருங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார், டெவான் கான்வேவா இல்லை ரச்சின் ரவீந்திராவா, அதை பற்றின டிபேட் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து இந்த கண்டென்ட்டா எப்படி நான் மாற்றினேன்னா, ஒரு பையன் வந்து ட்விட்டரில் சூப்பராக போட்டிருந்தான். அதை பார்த்தோடனே ஓகே இதை பற்றி நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. பேசிக் இந்த 2 ரீடென்ஷன்ல யாரோ ஒரு ஆள், ஐ மீன் பதிரானா கன்ஃபார்ம் ரீடென்ஷன் ஃபாரின் ஆப்ஷன்ல, இந்த இன்னும் ரச்சின் ரவீந்திராவா இல்ல டெவான் கான்வேவா அப்படிங்கிறப்போ இதுல யாரோ ஒரு ஆள் கன்ஃபார்ம் ஆக போறாங்க. ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து ரச்சின் ரவீந்திராவை பத்தி பேசிட்டு டெவான் கான்வேக்கு போகலாம். ஏன்னா அவர் தான் ரீசெண்டா விளையாண்டாரு ரச்சின் ரவீந்திரா. அவர் வந்து போன ஐபிஎல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் பேக்கப்பா தான் எடுத்திருந்தாங்க, ஒரு செமையான பிரைஸுக்கே எடுத்தாங்க. ஆனா வந்து டெவான் கான்வே இல்லாததுனால அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா விளையாட விட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா அவர் போயிட்டு விளையாண்டப்போ ஒரு சில நல்ல கேம்ஸ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவரை டிராப் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு சிஎஸ்கே பண்ணதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரச்சின் ஒரு சின்ன பையன், இப்பதான் இந்தியாவுக்கு வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு கண்டிஷன்ல விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஒரு டைம் வேணும். ஆனா அவன் 3 மேட்ச் நல்லா விளையாண்டான். அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்காததுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எஸ், ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும், ஆனா கண்டினியூ பண்ணிருக்கணும். ஆனா அந்த பையன் வந்து சிஎஸ்கேவோட கடைசி மேட்ச்ல சிஎஸ்கே புல் ஆஃப் பண்ணது செமையா இருந்துச்சு. அதே நேரத்தில் தேவையில்லாத ரன் அவுட் ஒன்று நடந்துச்சு. அது வந்து ஆப்வியஸ்லி அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேல ஒரு கண்ணா இருந்துச்சு. ஓகே, ரச்சின் ரவீந்திரா இஸ் a good player. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே ஸ்ட்ரெயிட்டா அவரை ரீடைன் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டெவான் கான்வே பண்ணிடுவாங்க. ஆனா இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு முறையில, ஏன்னா அவரை வந்து பெருசா வேற யாரும் போக மாட்டாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஐபிஎல்ல. ஸோ எப்படியாவது போயிட்டு அவர் ஒரு நல்ல பிரைஸுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா மேபி ஒரு 1 டவுன் ஆப்ஷனா கூட அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா இஸ் a very good player. அண்ட் அகைன் நான் சொல்றேன், அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட். கமிங் டு தி டெவான் கான்வே. எஸ், டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, he is a லெஜெண்டுங்க. அதில் எந்த ஒரு விஷயமே நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி ஒரு நல்ல பிளேயர் அவர். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் எம்எல்சி நடந்துச்சுல, அதுலேயும் கன்சிஸ்டண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. டெவான் கான்வேனாலே அவருக்கு வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட்ல 10 கேம் இருக்கு அப்படின்னா அந்த 10 கேம்ல 7 கேம் அவரால் வந்து 50 அடிக்க முடியும், அதை டீமுக்காக அடிக்க முடியும். பட் அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவர் மேலே எப்பவுமே கண்ணா இருக்கும். ஆனால் அவருமே ஒரு ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் தான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றிப்பாரு. அண்ட் அவர் வந்து நம்ம கப் அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் இருந்திருக்காரு. லாஸ்ட் இயர் அவர் இருந்திருந்தாருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பட் அவரோட அந்த ஒரு சர்ஜரினால அவர் வந்து இல்ல. அதனால சிஎஸ்கே அவரை மறந்துடலாம் மாட்டாங்க. டெவான் கான்வே திருப்பி எடுத்து விளையாட விடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ரீடென்ஷன் ஆப்ஷனாவே ஸ்ட்ரெயிட் ரீடென்ஷனே எனக்கு தெரிஞ்சு பதிரானா டெவான் கான்வே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபேபை மறுபடியும் சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா ஃபேபும் டெவானும் ஓப்பனிங் இறங்குவாங்க, 1 டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் இறங்குவார், சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கும் அந்த ஆசை இருக்குது. பட் ஆசைகள் இருக்க தான் செய்யும். அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் முடியணும். பட் டெவான் கான்வே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் டு ரீடைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ருத்ராஜுக்கும் டெவான் கான்வேக்கும் அந்த ஒரு ரேம்போவா தானே ரேப்போ, அது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. அண்டு அது நல்லா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு வந்து அவர்கிட்ட தான் போவாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் ஆனால் அடுத்த ஒரு நிறைய இயர்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னா இல்ல, ஒரு 3 வருஷம் அவரால் விளையாட முடியும். அதுக்கு மேல அவரால் புல் அப் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஏஜ் ஆயிருச்சு அது ஆல்ரெடி. ஓகே, ஸோ மேபி அந்த 3 வருஷம் கொஞ்சம் ஒரு ரச்சினை வந்து அப்படி இப்படின்னு வச்சிருந்த ஒரு சில கேம்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஓப்பனராக மாத்துறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேசிட்டு இருக்காங்க மெகா ஆக்ஷன் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.